பாவக்காய் பொரியல் உங்களுக்கு போடுறோமா. கருவேப்பிலை காஞ்ச மிளகாயும் நல்லா வெடித்து வரும்போது வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயத்தில் 2 வெங்காயம், இதை பாருங்கள். இந்த கொம்பம் பாவக்காயை வெட்டி இப்படிக்கேன்னு உப்பை போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி புழிஞ்சி இப்போ இதை போடணும். உப்பு இதுக்கு கொஞ்சம் பார்த்து தான் போடணும். ஏன்னா நம்ம உப்பு போட்டிக்கிறோம்ல பாவக்காய்க்கு. இந்த பொரியல் நல்லா டேஸ்ட்டாக ஆகிக்கும். மீன் குழம்புக்கு, பருப்பு சாம்பாருக்கு, எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக ஆகிக்கும். இப்போ இது நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நல்லா பொரியிட்டு மூடியை போட்டு மூடிடும். இதை மூடியை திறந்து இலையில கிண்டி கிண்டி விட்டுக்கொண்டு பாருங்கள். நம்ம போட்ட பாவக்காய் நல்லா வெந்து முருவி வருது. இந்த சமயம் என்ன செய்யணும், மிளகாத்தூளை லைட்டாக தூவிக்கிறணும். ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம அமர்த்தி போட்டுற வேண்டியது. பாவக்காய் ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாவக்காய், கொம்பம் பாவக்காய் வாங்கினா இப்படி செஞ்சு பொரித்து திண்டு பாருங்கள் எப்படி டேஸ்ட்டாக ஆகிக்கிண்டு. ஐஸ்கிரீமுக்கு லைக் போடுங்க.